அண்மை செய்தி. திருச்சியில் முதலமைச்சர் விஜயின் உரையில் மேகேதாட்டு திட்டம் இல்லை, பாசன திட்டம் இல்லை, கொள்முதல் விலை இல்லை என்று அன்புமணி தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். திருச்சியில் முதலமைச்சர் விஜயின் உரை ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப நேற்று திருச்சியில முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய கருத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் என்னென்ன விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் பூர்ணிமா. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய நேற்றைய தினம் உரை குறித்த ஒரு கருத்தினையும் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று அதற்கு பிறகாக ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் என்பது திருச்சியில நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசிய பேச்சு என்பது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பான எந்த விதமும் பேசவில்லை, பாசன திட்டம் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்பதாகவும், அதே போன்று நெல் கொள்முதல் விலை தொடர்பாகவும் எதுவும் பேசவில்லை. இதையெல்லாம் விஜயுடைய பேச்சில் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முழு அறிக்கையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பங்கேற்ற முதலாவது அரசியல் நிகழ்ச்சியாக திருச்சி பொதுக்கூட்டம் இருந்தது. தமிழ்நாடு மக்களின் குறிப்பாக உணவு வழங்கும் உழவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்த எந்தவித அறிவிப்பும் வெளியாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய பரப்புரை கூட்டமாகவே அமைந்திருப்பதாவது துரதிருஷ்டமானது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த ஜூன் 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக அந்த விழா நடந்த மேடையிலேயே தமது அரசியல் பயணம் எத்தகையதாக இருக்கும் என்பது குறித்து உரையாற்றினார். அதன் பின் 3 வாரங்கள் கடந்தாகிவிட்ட நிலையில் எந்த அரசு விழாவிலும் பங்கேற்க அவர் உரையாற்றவில்லை. அதன் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை மட்டுமே அவர் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார். இத்தகைய சூழலில் தான் திருச்சி கிழக்கு தொகுதியில மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில திருச்சி புனித ஜோசப் கல்லூரி திடல்ல நேற்று மாலை நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்று பேசினார். அது அரசு விழா அல்ல, அரசியல் நிகழ்ச்சி தான் என்றாலும் கூட முதலமைச்சராக விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய முதல் பொது மேடை என்பதால் தமிழ்நாட்டுக்காக அவர் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அறிவிப்பார். குறிப்பாக பெருமளவிலும் அவருக்கு வாக்களித்த விவசாயிகள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அவர் களைவதற்கான அந்த நடவடிக்கைகளை அறிவிப்பார் என்பதற்காக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அது தொடர்பாக எந்தவித உரையையும் அவரது உரையில தெரிவிக்கவில்லை. திருச்சி மாநகரை தமிழ்நாட்டின் இதய பகுதி என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள், அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் காவிரி மேகதாது வினை தொடர்பாக அந்த பாசன திட்டம் தொடர்பாக எதுவும் அவர் பேசவில்லை. குறிப்பாக காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள் இன்றைய பெரும் கவலை குறுவை பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து வழக்கம் போல ஜூன் 12ஆம் நாள் தண்ணீர் திறக்கப்படுமா அல்லது ஜூன் 12ஆம் நாளுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்த நிலைப்பாடு, அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்பதை ஏமாற்றம் அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒருவேளை மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பு இல்லை என்றால் நிலத்தடி நீரை மட்டுமே பயன்படுத்தி சாகுபடி செய்ய வசதியாக தடையில்லா மும்முனை மின்சாரம் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஆகியவற்றிற்கு அரசு அறிவிக்க வேண்டும். அதற்கான சிறப்பு வாய்ப்பு திருச்சி மேடையாகும். ஆனால் மறந்தும் கூட மேட்டூர் அணை திறப்பு குறுவை சாகுபடி நிலத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. இது போன்ற மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பதை ஏமாற்றம் அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.